ஸ்தோத்திரம். எல்லாம் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படியிடுவோம். ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்தும்படியாக, நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு கிருபை பாராட்டின தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பொழுதுபோக்குக்கான நேரம் அல்ல. ஹல்லேலூயா. ஏதோ தானோ என்று நடக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகிற ஒரு நேரம் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று சேனைகளின் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற நாமத்தை இந்த பூமியில் ஹல்லேலூயா நாம் உயர்த்தும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிற நேரங்கள். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர், சாவை வென்றவர். ஹல்லேலூயா. 7 நாட்கள் நாம் ரூம்ல இருந்திருக்கலாம். ஒரு நாள் கூட நம்ம முழங்கால் போட்டிருக்க மாட்டோம். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒரு வாய்ப்பாக தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 6 நாட்கள் வேலை செய்தோம், ஓடி ஓடி வேலை செய்தோம். ஆனால் தேவனுடைய சமூகத்துல ஒரு நிமிடம் கூட உட்காராத நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த தேவன் தயவாய் கிருபையாய் இந்த நாளை நமக்கு கொடுத்து அவருடைய சமூகத்தில் நின்று முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்க கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை நோக்கி பாருங்க, உங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த 7 நாட்கள், கடந்த 7 நாட்கள், கடந்த ஓய்வு நாட்களுக்கு பின்பதாக 7 நாட்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது, வேத வாசிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க சிந்தித்து பாருங்க. தகப்பன் எல்லாவற்றையும் கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன், எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன். இந்த கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மீது நோக்கமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லா பிள்ளைகளும் நீதிமானாயிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாயிருந்தது. நீங்கள் செய்த காரியங்களை அவருடைய கண்கள் கண்டு கொண்டிருந்தன. நீங்கள் பேசின வார்த்தைகளை அவருடைய கண்கள் கண்டு கொண்டிருந்தன. நீங்கள் செய்த நன்மைகளை அவருடைய கண்கள் கண்டு கொண்டிருந்தன. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமே ஹல்லேலூயா அடைக்கப்பட்டிருக்கவில்லை. எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இன்றுமாய் நமக்கு கிருபை கொடுத்து ஒரு நாளை கூட்டி கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாக அவர் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. அந்த கிருபைகளுக்காய், அந்த இரக்கங்களுக்காய், அந்த மேலான அவருடைய தயவிற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. 6 நாட்கள் உங்களுடைய வாய்கள் திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம், ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், அவரை துதிக்காமல் இருந்திருக்கலாம், ஏனோதானோன்னு இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு தயவை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு இரக்கத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, ராஜாவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீர் கொடுத்த இரவுக்காய், உம்முடைய தயவிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய் தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ள யாவும் ஹல்லேலூயா கர்த்தரை துதிப்பதாக. நாசிகள் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. அவரே நமக்கு தஞ்சம், அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு நம்பிக்கை, அவரே நம்முடைய பலன், அவரே நமக்கு சகாயர், அவரே நம்முடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா வாயிலை திறந்து சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரூம்ல இருந்து ஜெபிக்க முடியல, பார்த்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க முடியல. ஆனால் இந்த இடத்திலே தேவன் கொண்டு வந்து சத்தத்தை உயர்த்தி துதிக்கத்தக்கதாக எல்லா வாய்களை திறந்து துதிங்க, வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை இந்த இடத்திலே கடந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்க துதிக்க துதிக்க அவருடைய மகிமை இந்த இடத்திலே கடந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்க துதிக்க துதிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? வாய்களை திறந்து துதிங்க, துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து துதிங்க. உங்களுடைய சத்தங்களே கேட்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. உண்மையான அன்பு, தேவனிடத்தில் உள்ள உண்மையான அன்பு, தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பு, அது உண்மையான அன்பை நீங்கள் அறிந்தவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய இருதயம் சும்மா இருக்காதுங்க. உங்களுடைய இருதயம் சும்மா இருக்காது, அது பொழுது விட்டு எரியும். ஹalleluya. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் அவருடைய வார்த்தையை தியானிக்கையிலே எனக்குள்ளாய் அக்கினி மூண்டது, எனக்குள்ளாய் அக்கினி மூண்டது. அது ஜீவனுள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது விடுதலை கொடுக்கிற வார்த்தை, அது நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, அது அபிஷேகத்தின் வார்த்தை, அது முகங்களை முறிக்கிற வார்த்தை, அது பலப்படுத்துகிற வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை அன்பு செலுத்துகிற நீங்கள், ஹalleluya, அந்த அன்பு உங்களுக்குள்ளாய், அந்த அக்கினி உங்களுக்குள்ளாய், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாய், அந்த வல்லமை உங்களுக்குள்ளாய், உங்களுக்குள்ளாய் இருக்கிற பெரியவர், உங்களுக்குள்ளாய் இருக்கிறவர் பெரியவர். அவரை தியானிக்கையிலே உங்களுடைய இருதயம் அனல் கொண்டு எழும்பும், உங்களுடைய இருதயம் அனல் கொண்டு எழும்பும். அவர் செய்த நன்மைகளை நினைக்கையிலே உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டே எரியும். உங்களுடைய வாய் சும்மா இருக்கவே இருக்காது, உங்களுடைய உதடுகள் சும்மா இருக்காது. ஹalleluya. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி 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 ராஜா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகளுக்காய், நீர் செய்த இரக்கங்களுக்காய், நீர் பாராட்டின தயவுகளுக்காய் அப்பா உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்தீர். நீர் பெயர் சொல்லி அழைத்து நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடியாக எங்களுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்காய் நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வலது பாரிசிலே உண்மை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். எங்களுடைய வலது பாரிசத்திலே உண்மை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நாங்கள் துதிக்கிறோம், உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிறவர். நீர் ஹalleluya, நீர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிறவர். நீர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிறவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சேர்ந்து சொல்லுங்க. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். ஹalleluya. அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. இந்த இடத்துல நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க. நான் அல்ல, நான் அல்ல. வாயிலிருந்து சொல்லுங்க, நான் அல்ல. இந்த இடத்துல நான் அல்ல. என் தேவனுடைய பலன் என் மேல் நடக்கட்டும். என் தேவனுடைய பலன், என் தேவனுடைய வார்த்தை, என் தேவனுடைய அபிஷேகம். ஹalleluya. நான் அல்ல தகப்பனே, நான் அல்ல தகப்பனே. ஹalleluya. கைகளை உயர்த்தி பரலோகத்திற்கு நேராக கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் அல்ல தகப்பனே, நான் அல்ல ராஜா, நீர் வெளிப்படுவீராக. என் மாம்சம் அல்ல தகப்பனே, என் மாம்ச சிந்தை அல்ல தகப்பனே, நீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. என்னுடைய சரீரத்திலே நீர் வெளிப்படுவீராக, என்னுடைய சிந்தையிலே நீர் வெளிப்படுவீராக, என்னுடைய செயலிலே நீர் வெளிப்படுவீராக. நாங்கள் பாடுகிற வேளையிலே நீர் வெளிப்படுவீராக, நாங்கள் உம்மை துதிக்கிற வேளையிலே நீர் வெளிப்படுவீராக. ஓ ரபல ரஷிதுரு தலரபா, ஓ ரபா சந்துமா ராதுரு ரபா. ஹalleluya, ஹalleluya. ஒரு மனத்தை குலைக்கிறதான, ஒரு மன சிந்தையை குலைக்கிறதான எல்லா அசுத்தத்தின் கிரியைகளையும் நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி நிர்மூலமாக்குகிறேன். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இந்த
இந்த இடம் முழுவதும் தேவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த சபையினுடைய மூலைகள் தேவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, பரலோக அபிஷேகம், தேவ பரலோக வல்லமை, தேவனுடைய பரலோக அபிஷேகம், சீனாய் மலையிலே எழும்பெற்ற அபிஷேகம் இந்த இடத்திலே ஊற்றப்படுவதாக. ஓ நன்றி சப்பா, ஓ நன்றி தகப்பா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஹல்லேலூயா தேவன் எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பலப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 9வது அதிகாரத்துல ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவர்களா நீங்க இருப்பீர்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மேன்மை பாராட்டுங்க, ஜீவனுள்ள தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி செய்கிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி மேன்மை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க அதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். வேதம் சொல்லுது, ஹல்லேலூயா, என்னை நீங்கள் அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. அவர் அறிகிற அறிவிற்கு பாருங்க, அதுதான் மேலான ஒரு ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு அழைத்து செல்கிற வழி அவர்தான். நித்திய ராஜ்யத்திற்குள்ளாய் அழைத்து செல்கிற வழி அவர்தான். அதை நீங்க அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், அநாதி தேவன் ஒன்றை அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாத்த தேவன். அந்த வனாந்திரத்திற்கு அழைத்து வந்து ஹல்லேலூயா எல்லா விதத்திலும் நம்மை அவர் போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சோதனைகள் வந்த வேளையில் எல்லாம் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். அவரையே நீங்க நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் பலன் கொடுக்கிறவர், அவர்தான் சகாயர். ஹல்லேலூயா. நான் உற்சாகத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவாம் எம் திவ்ய நேசரே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா நாம் இணைந்து இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். சாரோனின் ரோஜாவாம் எம் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ, உம்மை போல் நேசிக்க யாருக்கு பூமியில் நன்றியால் என் உள்ளம் பாடுதே. உம்மை போல் நேசிக்க யாருக்கு பூமியில் நன்றியால் என் உள்ளம் பாடுதே. நாமம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ, நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுதே. உம்மை போல் நேசிக்க யாருக்கு பூமியில் நன்றியால் நிறைந்துள்ளம்
குறையாவும் போக்கிடுவே. ஒன்றும் என்னை மாற்றும் நாயனாய். குற்றம் குறையாவும் போக்கிடுவே. ஒன்றும் என்னை மாற்றும் நாயனாய். விண்ணில் நீர் வெளிப்படும் வேளையில் மூலமாய் உம்மை காணுவேன். விண்ணில் நீர் வெளிப்படும் வேளையில் மூலமாய் உம்மை காணுவேன். சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதானல்லவோ. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதானல்லவோ. உம்மை போல் நேசிக்க யாருக்கு கூறி கண்ணியால் இழந்துள்ளம் பாடுவேன். உம்மை போல் நேசிக்க யாருக்கு கூறி கண்ணியால் இழந்துள்ளம் பாடுவேன். உம்மை போல் நேசிக்க யாருக்கு கூறி கண்ணியால் இழந்துள்ளம் பாடுவேன். உம்மை போல் எத்தனை பேர் உள்ளது ஆனந்தம் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையே நேசிக்கணும்னு சொல்லணும்னா முதலாவது நம்முடைய பாவத்தை விட்டுறாங்க. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிரதான தூதர்களோடு கூட அவர் மேகங்களின் மீது வரும் பொழுது ஹல்லேலூயா அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி ஹல்லேலூயா அந்த பரம காணலுக்குள்ளாய் நாம் அழைத்து செல்லப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த மகிமையான அந்த வருகையை நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய சாட்சியங்க. எந்த மனிதருக்குமே இல்ல. அவரை அறிந்த உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் அந்த ஹல்லேலூயா அந்த மகிமை கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குற்ற குறைகள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவருடைய பாவங்களை நான் நினைப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ங்க. அவர் மன இரக்கமும் உருக்கமும் சாந்தமும் நீடிய பொறுமையும் தயவும் அன்பும் கொண்ட தேவன். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் ஹல்லேலூயா அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். குற்றக்குறையாவும் மன்னித்து ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டாருங்க. அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தாங்க இரக்கம் வருவான் தேவனுடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறாங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் என்னுடைய பாவத்தை தேவன் மன்னித்திருக்கிறார்? என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு சந்தோஷம். எல்லா சந்தோஷத்திலும் மேலான சந்தோஷம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுமா. குற்றம் குறையாவும் போக்கிடுவீர். ஹல்லேலூயா. ஆமென். குற்றம் குறையாவும் போக்கிடுவீர். குற்றம் எதை மாற்றும் சாயலா. குற்றம் குறையாவும் போக்கிடுவீர். குற்றம் எதை மாற்றும் சாயலா. விண்ணில் நீர் வெளிப்படும் வேளையில் மூலமாய் உம்மை காணுவேன். விண்ணில் நீர் வெளிப்படும் வேளையில் மூலமாய் உம்மை காணுவேன். சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ.
பூமியில் நன்றியால் நிறைந்துள்ளார் வாழ்வே. உம்மை நேசிக்க யாருக்கு பூமியில் நன்றியால் நிறைந்துள்ளார் வாழ்வே. யாருக்கு பூமியில் நன்றியால் நிறைந்துள்ளார் வாழ்வே. உம்மை நேசிக்க யாருக்கு பூமியில் நன்றியால் நிறைந்துள்ளார் வாழ்வே. உம்மை நேசிக்க யாருக்கு பூமியில் நன்றியால் நிறைந்துள்ளார் வாழ்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த அன்பு தகப்பனே, எங்களுக்காய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அன்பு தகப்பனே, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டபடியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அன்பு தகப்பனே, அந்த அன்பு மேலானது தகப்பனே. ஹல்லேலூயா. பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த நீர் தகப்பனே, பாவிகளாக எங்களுக்காய் நீர் பூமியிலே இறங்கி வந்த அன்பு மேலானது தகப்பனே. சிலுவையிலே இவ்வளவாய் எங்களுக்காய் நீர் அன்பு கூர்ந்தீர் தகப்பனே, எவ்வளவாய் எங்களுக்காய் நீர் அன்பு கூர்ந்தீர் தகப்பனே. கைகளும் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு தகப்பனே, தொங்கப்பட்டு தகப்பனே, எங்களுக்காய் ரத்தத்தை சிந்தி தகப்பனே, எங்களை மீட்டுக் கொண்டீரே ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய மேலான சிங்காசனத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அந்த அன்பை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அந்த அமைதியான தகப்பனே ஸ்தோத்திரம். அடிக்கப்படும் பொழுது தகப்பனே, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல தகப்பனே, நீர் வாய்களை திறவாமல் எங்களுக்காய் ஒப்பு கொடுத்த அந்த தாழ்மையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் டாடி. நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய இரக்கம் மேலானது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தின உம்முடைய கரம் மேலானது. செங்கடலை உடைத்து, செங்கடலை வலித்து உடைத்து அதிலே வழியை பாதையை உண்டு பண்ணின உம்முடைய வழி மேலானது. உம்முடைய பாதுகாப்பு மேலானது. உம்முடைய வல்லமை மேலானது. ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலமான அபிஷேக தைலம் தகப்பனே, அந்த அபிஷேகம் மேலானது தகப்பனே. அந்த நறுமண அபிஷேகம் மேலானது தகப்பனே. அந்த நறுமண அபிஷேகம் மேலானது தகப்பனே. சாமுவேலை அபிஷேகம் பண்ணின தைலம் தகப்பனே, அந்த அபிஷேகம் அது மேலானது. நன்றி தகப்பனே. உம்முடைய அன்பு மேலானது டாடி. உம்முடைய அன்பு மேலானது. உம்முடைய அன்பு மேலானது. ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்தீரே, அந்த அன்புக்குள்ளாய் எங்களை நீர் அழைத்து வந்தீரே. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உலகம் தருகிற சமாதானம் அல்ல, நீர் தருகிற சமாதானம் அது பரலோகத்திலிருந்து வருகிறது. அது பரலோகத்திலிருந்து வருகிற சமாதானம், அது உன்னதத்திலிருந்து வருகிற சமாதானம். ஒருவரும் தடை பண்ண முடியாது, ஒருவரும் தடை பண்ண முடியாது. என் தேவன் கொடுக்கிறது ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமமே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். உம்முடைய நாமமே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதில்லை. ஏனென்றால் உம்மை நாங்கள் எங்களுடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறோம். உம்மை நாங்கள் எங்களுடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறோம். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நன்றி செலுத்துகிறோம். ஆத்மாவை கர்த்தரை நோக்கி அமர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உற்சாகத்தோடு கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே கருணை வந்திருவே. நான் நம்புவது அவராலே கருணை வந்திருவே. ஆத்துமாவே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே
நோக்கி அமர்ந்திரு. விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டு விடாதே உனக்குள் வாழ்பவர் உலகை ஆழ்பவர். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆழ்பவர். நான் நம்புவது அவராலே. நான் நம்புவது அவராலே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. உன்னதமான கர்த்தர் கரத்தின் மறைவில் வாழ்கிறோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கிறோம். உன்னதமான கர்த்தர் கரத்தின் மறைவில் வாழ்கிறோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கிறோம். பாதை அணுகாதே. ஆமென். நான் நம்புவது அவராலே. நான் நம்புவது அவராலே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானார். நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானார். நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். சோதனை செய்வோம், சாதனை படைப்போம். சோதனை செய்வோம், சாதனை படைப்போம். நான் நம்புவது அவராலே வருமே வந்திடும். நான் நம்புவது அவராலே வருமே வந்திடும். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. இரக்கமுள்ளவர், நம் இதயம் ஆழ்பவர். இரக்கமுள்ளவர், நம் இதயம் ஆழ்பவர். நான் நம்புவது அவராலே வருமே வந்திடும். நான் நம்புவது அவராலே வருமே வந்திடும். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடும். ஆமென். நம்புவது அவராலே வருமே வந்திடும். பாழாக்கும் கொள்ளை நோய் மேற்கொள்ளாமல் பாதுகாத்து பயம் நீக்கி ஜெயம் தருகிறார். பாழாக்கும் கொள்ளை நோய் மேற்கொள்ளாமல் பாதுகாத்து பயம் நீக்கி ஜெயம் தருகிறார். சிறையின் நிழலிலே ஆமென் ஓடி மறைக்கிறார். ஆமென். சிறையின் நிழலிலே ஆமென் ஓடி மறைக்கிறார். நான் நம்புவது அவராலே வருமே வந்திடும். நான் நம்புவது அவராலே வருமே வந்திடும். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்து. நீ வாஞ்சிக்கிற காரியம், நீ எதிர்பார்க்கிற பரிசுத்தம்,
அதை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பேசி அழைத்தவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவஜனமே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. இந்த திருவிருந்து பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாக தேவன் ஒரு சாக்கியத்தை கொடுத்தாரே, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் புசிக்கும்படியாக பானம் பண்ணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கண்களை மூடி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த பந்திக்கு நாம் தகுதியுடையவனா என்று ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாய், உங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கு பின்பதாய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உன் வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னமே நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் நீங்க ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. என்னை மன்னியுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை மன்னியுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர்கிட்ட என்னை மன்னியும் அப்பான்னு சொல்லுங்க. முறுமுறுத்ததற்காக முறுமுறுப்பு உண்டதே, அந்த முறுமுறுப்பை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அசுத்தமான பேச்சினுடைய வாயிலிருந்து புறப்பட்டது, அதை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை சுத்திகரித்துக் கொள்கிற நேரம் இது. உங்களை சுத்திகரித்துக் கொள்கிற நேரம். ஹல்லேலூயா. நேரத்தை கொடுத்தாரு பாருங்க. அது அவருடைய கிருபை, அது அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவர்களுடைய விசுவாசத்தினாலே அவர் அவர்களை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே, நீங்கள் இயேசு மேல் வைக்கிற விசுவாசம் தாங்க உங்கள் பாவங்களை மன்னிக்கும். அவர் மேல், அவருடைய ரத்தத்தின் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் தாங்க உங்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களை நீர் கழுவி, எங்களை கழுவி, எங்களை கழுவி, எங்களை கழுவி. இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை பரிசுத்தமாகிறவன். இன்னும் 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 வாயிலை திறந்து கேளுங்க. இன்னும் 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 தகப்பனே, இன்னும் 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 அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. ஓ ரபா ரபா, ஓ இன்னும் அதிகமா. நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன் தகப்பனே. இது 10வது தகப்பனே. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீந்தி நீந்தி மகிழத்தக்கதான, நீந்தி நீந்தி மகிழத்தக்கதான ஒரு பரிசுத்தம், ஒரு பரிசுத்தம், ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இயேசையா, 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 இயேசையா. வாயில திறந்து சொல்லுங்க. நீங்க கழுவுங்க தகப்பனே. எல்லாருக்கும் பயன்படுகிற பாத்திரமா என்ன எடுத்து பயன்படுத்துங்க. இந்த உலகத்திற்கு வெளியிற பாத்திரமா என்ன எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உங்களை முன்குறித்த தேவன்.
ஹalleluya. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நிரப்புகப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புக தகப்பனே. இந்த உலகத்தின் பல நல்ல தகப்பனே, பரலோகத்திலிருந்து தகப்பனே, சிம்சோனுக்கு கொடுத்த அந்த பலம் தகப்பனே எங்கள் ஒவ்வொருடைய சரீரத்தில் ஊற்றப்படுவதாக தகப்பனே. சிம்சோனின் பலம் தகப்பனே, ஒரு தாழ எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தரை தடங்கடித்த அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் என் தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, இப்பொழுது ஊற்றப்படுவதாக, இப்பொழுது ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அந்த அபிஷேகத்தின் பலன், அந்த வல்லமையின் பலன், அந்த ஆவியின் பலன் ஊற்றப்படுவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே ஊற்றப்பட்ட ஆவி ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக தகப்பனே, ஊற்றப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாஞ்சிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், வாஞ்சிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் வாஞ்சை தேவன் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அபிஷேகத்தை ஊற்றுங்க, அனல் மூட்டுங்க, எழும்பி பிரவாசிக்க பண்ணுங்க, எழும்பி பிரவாசிக்க பண்ணுங்க, எழும்பி பிரவாசிக்க பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. வானம் திறந்தருளும் பல தாளங்களின் நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தரே என் கட்டு கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்தமாவி ஈர்த்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களின் நேரமதில் காணவனே காணவுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை கொஞ்சம் மாற்றிடவும் பலவரன் ஊற்றிடும். இன்னும் இன்னும் நேசனேகும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்களிலே சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மெய்ப்பரும் என் காதலும் நீரே. வானம் திறந்தருளும் பல தாளங்களின் நேரமன். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சுய ஆடம்பர
என்றிலும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. வானம் திறந்தருளும் பல காலங்களின் நேரம் அதில் வானவனே ஞானமுள்ள வல்ல நாதனே ஏனேனும் மதுரம் நித்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல நாதனே ஏனேனும் மதுரம் நித்ய ஆசீர்வாதங்கள். என்னை ஒன்றும் மாற்றிடவும் நடவர கூற்றிடும் இன்னும் என்றும் நேசனே உன் நல்வரங்கள் ஈர்த்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் கேட்பரும் என் காவலும் நீரே. வானம் திறந்தருளும் பல காலங்களின் நேரம் அது வானவனே ஞானமுள்ள வல்ல நாதனே ஏனேனும் மதுரம் நித்ய ஆசீர்வாதங்கள். வானவனே ஞானமுள்ள வல்ல நாதனே ஏனேனும் மதுரம் நித்ய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. என்னை முற்றிலும் மாற்றும் அப்பா. எந்த கண்ணிகளிலும் சிக்காதபடி, எந்த வல்லடிக்கும் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி, எந்த போராட்டத்திற்குள்ளும் நாங்கள் சிக்கிவிடாதபடி உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாய் எங்களை வைத்துக் கொள்ளும் டாடி. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாய் எங்களை வைத்துக் கொள்ளும் அப்பா. எந்த நாச மோசங்களும் உம்மை விட்டு எங்களை பிரிக்க கூடாதபடி உம்முடைய பரிபூர்ண அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறீங்க. எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டு உன்னத பலத்தினால் எங்களை இடை கட்டினதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி. ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவ ஆவியானுடைய பலம் ஊற்றப்பட்டதற்காக நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பா. மீதுள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மரிமரியா வாசிக்க தெரிந்துகொண்ட சங்கீத பகுதி 91. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். கடைசி 2 வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள்